ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேகுக்கோட யுவர் மைண்ட் அதோட அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போன்னா ஜங்குக்கு வந்து தேங்க ரொம்ப டீஸ் பண்ணியிருப்பான். அதனால பையன் பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பான் தேங்கிட்ட. அப்படியே தான் அவங்க டேஸஸ்லாம் பாஸ் ஆகியிருந்திருக்கும். அப்போ ஒன் டே என்னாச்சுன்னா அப்படின்னு முடிச்சிருந்துருப்பேன். இப்போது அந்த ஒன் டே என்னாச்சுன்னு பார்க்கலாம். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன் டே அப்படியே ஜங்குக்கு எப்பவும் போல் காலேஜ் கிளம்பி போகிறான். அப்போது காலேஜில் அவனும் யோங்கியும் வந்து எப்பவும் போல் இருக்காங்க. அப்போ தான் திடீர்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது லன்ச் டைம் தான். ஜங்குக், வா நம்ம போய் சாப்பிட்லாம். இல்லை யோங்கி, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு இப்போலாம் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. எதுவுமே பிடிக்கல. சாப்பாடு பார்த்தாலே பிடிக்கல. ஏன்டா, ஏன் அப்படி இருக்கு? அதான் தெரியல. வீட்டில் குக்லாம் நல்லா தான் சமைக்கிறாங்க. ஆனால் ஏனே தெரில, ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. தேங்காய் பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி கோவம் வருது. ஆனாலும் அழகா இருக்கா, என்னென்னமோ தோணுது எனக்கு. ஒருவேளை நான் பைத்தியம் ஆகிட்டனோ? டேய், லூசு மாதிரி பேசாத ஜங்குக். ஏன் இப்படிலாம் ஆகுது? நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்ப்போமா? ஒருவேளை டிப்ரெஷனில் இருக்கியோ? டிப்ரெஷனா? இல்லையே, எனக்கு எதுவும் டிப்ரெஷனில் இருக்க மாதிரியெல்லாம் இல்லை. ஒருவேளை இருக்குமோ? என்ன இருக்குமோ? அது உனக்கு சொன்னால் புரியாது யோங்கி. ஏன்? எனக்கு ஏன் புரியாது? இரு, நான் இதை பற்றி ஒருத்தர்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி ஒருத்தருக்கு கால் பண்ணுறான். ஹலோ, அது எனக்கு ஒரு டவுட்டு, கிளியர் பண்ணுறீங்களா? என்ன டவுட்டு? என்ன பிரச்சனை? இல்லை, ஜங்குக் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்கலையா. அப்புறம் தேங்காய் பார்க்கும்போதெல்லாம் கோவம் வருதான். ஆனாலும் சந்தோஷமாக இருக்கா. அப்புறம் எதுவுமே சாப்பிடணும்னு தோணலையா. ஆனால் ஃபுட் நல்லா தான் இருக்கா. அப்புறம் இன்னும் என்னென்னமோ சொல்கிறான். ஏன்டா, அவன் என்னென்ன பண்ணுறான்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன டாக்டரா? என்னை பார்த்தா என்ன டாக்டர் மாதிரியா இருக்கு? உங்களுக்கு தெரியும்னு நினச்சி தான் கால் பண்ணேன். சரி, நான் வைக்கிறேன். ஏய், என்ன நான் வைக்கிற? கேட்டேல்ல, நான் டாக்டரான்னு தான் கேட்டேன். எனக்கு பதில் தெரியாதுன்னு சொன்னா நான் என்னன்னு கேட்டு சொல்கிறேன். அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. எவ்வளோ தரணும்? நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் தரேன். ஆனால் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள். ஏன்னா நான் பாக்கெட் மணியெல்லாம் சேர்த்து வச்சு கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஜங்குக்கிட்டேயும் காசு இருக்காது. அதனால தான்.
ஏன்டா இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? ஏன் நான் எப்படி இருக்கேன்? சரி, செலவாகுன்னு தான் சொன்னேன், காசு வேணும்னு கேட்கலையே. அப்போ என்ன வேணும்? அட்வான்ஸா இப்போது கெஸ் கொடு, அப்புறம் என்ன வேணும்னு கேட்குறேன். கெஸ்ஸா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஏன் நீ ஆள் தானே? அப்போ உங்ககிட்ட தானே கேட்க முடியும். எனக்கு வேணும். அது ஜிமின் இப்போவா? இப்போ இல்லை, ஈவினிங் உன்னை பிக்கப் பண்ண வர, அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு ஆனாவில் எனக்கு வேணும். ஓகே சரி, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோங்கி கால் கட் பண்ணுறா. ஆமாண்டா, அது யோன்மின் தான். அவங்க 2 பேரும் கமிட் ஆகி கொஞ்ச நாள் ஆகியிருக்கும். இந்த ஜங்குக்கும் தியாங்கும் ஒன்றா இருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் யோங்கி வந்து பிடிச்சி போய் ஜிமின் வந்து லவ் பண்ண வச்சுருந்துருப்பான். அப்படி தான் வந்து 2 பேரும் கமிட் ஆகி இருந்திருப்பாங்க. இப்போது வாங்கடா மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து ஜிமின் கால் பண்ணுறான். பட் யோங்கி எடுக்கலை. என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறான். பட் எடுக்கலை. சரின்னு சொல்லி கிளாஸ் இருக்குன்னு விட்டுறான். இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கும் யோங்கியும் தான் வாஷ்ரூமில் இருக்காங்க. யோங்கி ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி அந்த ஒரு மூலையில் கீழே உட்காந்து கிடக்குறான். ஜங்குக்கு ஒரு பக்கம் ஹாப்பியில் அழுதுட்டு இருக்கான். யோங்கி ஏன்டா இப்படி இருக்க? இப்போ என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? என்ன ஆச்சா? என்ன ஜங்குக் பண்ணியிருக்க? ஜங்குக், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க? எப்படி? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் உட்காந்து யோங்கி தான் வந்து புலம்பிட்டு உட்காந்துருக்கான். இப்போ என்ன ஜங்குக் பண்ண போகிறோம் நம்ம? இது தியாங்கிட்ட சொல்லணும்ல. சொல்லணும். நான் சொல்ல போகிறேன். அப்படியே அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். ஆனால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரில. சரி, என்ன நடந்தாலும் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் பேசிட்டு இப்போது அப்படியே அவங்க மறுபடியும் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இப்போது அப்படியே அந்த டேவும் போகுது. அந்த அன்னைக்கு நைட்டு தான் 2 பேரும் பெட்ரூமில் இருக்காங்க. டேவுக்கு 2 பேரும். அப்போது ஜங்குக் தியாங்கிட்ட போகிறான். தியாங் வந்து அவனோட மொபைலில் ஏதோ பார்த்துட்ருக்கான். ஜங்குக் கிட்ட போய் தியாங்கோட கையை பிடிக்கிறான். ஜங்குக், கையை விடு. எனக்கு இதெல்லாம் எதுவும் தோணல. நான் கொஞ்சம் இம்பார்ட்டனாக பார்த்துட்ருக்கேன். அது தியாங், நான் அதுக்காக கையை பிடிக்கல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசலாம். என்னால் இப்போ நீ பேசுறதெல்லாம் கேட்க முடியாது.
ஏன்ட்டே அங்கே எப்பவுமே இப்படியே பண்ணுறீங்க? எப்போ பாரும் கேட்க முடியாதுன்னு. என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஆ ஏய் என்ன ஓவரா கத்துற? என்ன பயம் இல்லாமல் போச்சா? என்ன மிரட்டாதீங்கட்டியா. எனக்கு ஒன்றும் உங்கள் மேலே பயம்லாம் இல்லை. பயம் இல்லையா? கையை விடு அப்படின்னு சொல்லி கையை ஒரு மாதிரி உதறி தள்ளி விடுறான். சங்குக்கு அது அவ்வளோ கோவம் வருது. ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, மூட் ஸ்விங் ரொம்ப ஆகுது. இப்போது அந்த டேபிள் மேலே ஒரு ஃப்ளவர் பாட் தான் இருக்குது. சைடு நைட் லேம்ப் வைக்கிற டேபிள் இருக்கும்ல, அதில் இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து போட்டு உடைக்கிறான். இப்போது டேங்க் அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அது ஏய் சங்குக், நான் கொன்றுவேன் சொல்லிட்டேன். என்ன பண்ணிகிட்ருக்க? அப்படி தான் பண்ணுவேன் தியாங். நான் உங்ககிட்ட பேசணும்னு தானே சொன்னேன். ஏன் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்கேன், நான் பேசுகிறத கூட உங்களால் கேட்க முடியாதா? நான் ஏன் கேட்கணும்? நீ யார் எனக்கு உன் பேச்சை நான் கேட்க? அப்படியெல்லாம் என்னால் கேட்க முடியாது. வெளியே போ. முடியாது டியோங், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உட்காரான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. கோவத்தில் அழுக ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி சைலண்ட்டாக அழுகிறான். கண்ணிலேருந்து நான்ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே தொடச்சிட்டே அவ்வளோ கோவத்தில் உட்காந்துருக்கான். இங்கே தியாங்கும் ரொம்ப கோவம் வருது. நான் உன்னை எந்திரிச்சு வெளியே போன்னு சொன்னேன். என் கண்ணு முன்னாடி உட்காராத ஜங்கு. நான் அப்படி தான் இருப்பேன் தியாங். ஒரு 2 நிமிஷம் கூட நான் பேசுகிறது உங்களால் கேட்க முடியாத தியாங். ஏன் தியாங் இப்படி பண்ணுறீங்க? ஒரு 2 நிமிஷம் தானே கேட்டேன். நான் ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருக்கேனா? முக்கியமான விஷயம் அதை சொல்லணும் தான். என்ன விஷயம்? சொல்லிட்டு கிளம்பு. இல்லை வேணாம், நான் உன்னை சொல்லுன்னு சொன்னேன். சொல்ல போறியா இல்லையா? இப்போது அப்படி தேங் கேட்டதும் ஜங்குக்கு அவனோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு இப்போது அந்த சைடு மெட்க்கு சைடு இருந்த டேபிளில் அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ ஒரு பொருளை கையில் எடுத்துகிட்டு தியாங் பக்கம் திரும்பிட்டு தியாங்கோட கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சிட்டு அவன் கையில் அதை வச்சுட்டு, தியாங் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாங்கோட கண்ணை பார்த்து சொல்கிறான். வாட்? நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க? அப்பா ஆக போகிறேன்னா நானா? இது என் குழந்தை தான், நான் எப்படி நம்புறது? என்ன பேசுகிறீங்க தியாங்? உங்கள் கூட தானே இருக்கேனா? இங்கே பாரு ஜங்குக், நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே உன்னை கூட்டிகிட்டு வரும்போதே சொன்னேன், எனக்கு நீ இதுக்கு மட்டும்தானே. அப்படி என்ன தைரியத்தில் என்னை நீ அப்பன்னு சொல்கிற? எனக்கு இந்த குழந்த, குடும்பம், லவ்வு, ஒய்ஃபு இது எதுவுமே தேவையில்லை. அதில் எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் நான் எப்படி இதுக்கு அப்பா ஆவேன்? டோன்ட் டாக் லைக் அ ஷிட், ஓகே? இதை என்ன பண்ணுமோ பண்ணு, என்கிட்ட குழந்தைன்ட்டு வராத. சீ, எப்படி இப்படி பேச முடியுது? எப்படி இப்படி பேச முடியுது? என்ன பேசுறீங்க இல்லையா? அது உங்கள் குழந்தை,
மனசாட்சி இருக்காத்தே அவங்களுக்கு? ஆ சரி. ஏய், தச்சி கேலாம் என்கிட்ட சொல்லாத. நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டே சொன்னேன். அப்போது நீங்கள் தாண்டி அவங்க சேஃப்டியாக இருந்திருக்கணும். இது யாருனால வந்துச்சு? என்னாலையா? நீங்கள் சேஃப்டியாக இல்லாதனால அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவனும் கத்துறான். தேங்க ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கா. நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். வேணானா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அவன் ஏன் குழந்தைந்தான். அப்போ நீயே பார்த்துக்கோ. தியாங், எனக்கு சத்தியமா நீங்க பேசுறது புரியல. ஏய், நான் உன்னை அதுக்கு மட்டும்தான் வேணும்னு கேட்டேன். உன் பிள்ளைக்கு அப்பா இருக்கலாம்ல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. உனக்கு அப்படி வளர்க்கணும்னா தயவு செஞ்சு இங்கே வந்து கிளம்பிடு. எனக்கு நீ தேவையில்லை, இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். சங்குக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போது அவன் வாயிலேருந்து வார்த்தையே வரல. எப்படி அவன் சொல்லுவான்னு சங்குக் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். இதை சொன்னால் தியாங் வந்து ஓகேன்னு சொல்லி மாறுவான், லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படியெல்லாம் தான் யோசிச்சுருந்துருப்பான். ஆனால் இப்படி தியாங் சொல்லுவான் அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போது சங்குக் தான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் தியாங், இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்திருக்கேன், உங்கள் கூட எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் எதுக்குமே நான் ரெக்ரெட் பண்ணதில்லை. ஆனால் இப்போ பண்ணுறேன். உன்னை லவ் பண்ணதுக்கு பண்ணுறேன். நான் உன்கிட்ட வந்து சொல்லுவேன், நீ மாறுவ, என் லவ் புரிஞ்சுக்குவேன், நம்ம குழந்தைக்காக மாறுவேன். உன்கிட்ட என் லவ்வெல்லாம் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் நீ மனசனே இல்லட்டியா. சத்தியமாக நீ மனசனே இல்லை. உன்னை லவ் பண்ணல. என்ன சொல்லணும்? இனிமே இது என் குழந்தை மட்டும்தான், ஒன்றுது இல்லை. உன் குழந்தைன்னு சொல்லி உன்கிட்ட நான் வந்துட மாட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி இரு, ஆசைப்பட்ட மாதிரி. உனக்கு என்ன, இன்னும் 100 பொண்ணு கூட உனக்காக வருவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரெக்ரெட் பண்ணுறேன். நீயும் ரெக்ரெட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பி போகிறான். இப்போது அவன் அங்கேருந்து நேராக இவங்க கூட இருந்த அந்த ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போய் இவங்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அழுதுட்டு இப்போது அழுதுட்டு இருக்கான். இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா தியாங் வந்து அந்த ஒரு மாதிரி எதுவுமே அவன் மைண்டில் இல்லை, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. அமைதியாக உட்காந்துருக்கான். என்ன நடந்துச்சுன்னு அப்படியே அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அப்படியே அவன் எப்படி தூங்குறான்னு தெரில, அப்படியே தூங்கிடுறான் என்னென்னமோ யோசிச்சுட்டு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காலையில் தேங்க எந்திரிக்கிறான். எழுந்ததும் நேற்று நடந்த எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. சைடு பார்க்குறான், அந்த நேற்று சங்குக்கு உடைச்ச அந்த இதுவும் இருக்குது, அதையும் பார்க்குறான். இப்போது அப்படியே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போதான் அந்த வழியில் ப்ரெக்னன்சி கிட் கிடக்குது. அவன் தூக்கி வீசியிருப்பான்ல
தியாங் அதை பார்த்ததும் எடுக்கிறான். எடுத்து கையில் வச்சு பார்க்குறான். அதில் அந்த 2 கோடு. இப்போது ஜங்குக் பேசின எல்லாம் அவன் மைண்டில் ஓடுது. நீ மனுஷனே இல்லை தியாங், சத்தியமாக நீ மனுஷனே இல்லை. உன்னை லவ் பண்ணண்டா. இது என் குழந்தை மட்டும்தான், ஒன்றுது இல்லை. இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன் தியாங், உன்னை லவ் பண்ணதுக்கு. நீயும் ரெக்ரெட் பண்ணுவ தியாங், கண்டிப்பாக பண்ணுவ தியாங். நீ ரெக்ரெட் பண்ணுவ. இது என் குழந்தை மட்டும்தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் தியாங். நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க தியாங். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உன்னை லவ் பண்ண தியாங். இவ்வளோ நாள் உங்கள் கூட தானே இருந்தேன். நீங்கள் தான் சேஃப்டியாக இருந்திருக்கணும். சரி, எப்படி தியாங் இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லி அவன் பேசினது எல்லாமே தியாங்கோட மைண்டுக்கு அப்படியே ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்குது. தியாங்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாதிரி கத்துறான். ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறான். இப்போது அப்படியே அங்கே உட்காந்துடுறான் கத்திட்டு. அப்படியே டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. இந்த டேஸஸ்லாம் ஒரு மாதிரி தியாங் அவனோட மைண்ட்லேயே இருந்திருக்க மாட்டான். ஒரு மாதிரி அவன் டேஸஸ் எல்லாமே பிளாங்காக தான் போயிருக்கும். வீட்டுக்கு போனால் ஜங்குக்கோட ஞாபகம் தான் வரும். அப்படியே அவன் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி தியேட்டர் போனான். அங்கே நடந்தது ஞாபகம் வருது. அப்படியே அவங்க போன இடம், அவங்க பண்ண விஷயம், ஜங்குக் பேசினது அப்படின்னு சொல்லி எல்லாமே அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போவும் ஜங்குக்கு தேடணும், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லை. இந்த பக்கம் யோங்கி தான், என்ன ஜங்குக் டேஸ் போயிட்டே தான் இருக்கு, உன் குழந்தைய வளர்ந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் உன்னை பார்க்க வரலையே ஜங் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிகிட்ருக்கான். அவர் வருவாருன்னு நம்புகிறேன். அவன் பாவம், அவனுக்கு யாரும் இல்லைல்ல, அவனையும் பார்த்துக்க யாரும் இல்லை. எனக்காச்சும் நீ இருந்த, ஆனால் அவனுக்கு செமின் இருந்தான். ஆனாலும் செமின் தியாங்க கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தியாங்கோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அவனை வளர்க்க யாரும் இல்லை, நம்மளை மாதிரி அவன் இல்லை. மனுஷனாக மாறுவான் ஒரு நாள், அப்போ வருவான். நான் வெயிட் பண்ணுறேன். நீ இப்படியே சொல்லிட்டுரு. ஆனால் தியாங் எனக்கு தெரிஞ்சு மாற மாதிரி எனக்கு தெரியல. நீ தான் ரொம்ப நம்புற போல. இப்படி இருக்காத ஜங்குக், அவன் வேணாம், எனக்கு வேணும். அவனை லவ் பண்ணுற என்னால் அன்னைக்கும் முடிஞ்சிருக்கும். இல்லை நான் போக மாட்டேன், இதுக்கு நீ தான் காரணம், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி என்னால் இருந்திருக்க முடியும். அவன் அடுத்த நாள் எல்லாத்தையும் மறந்து மாறி இருப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் அப்படியே தான் இருந்திருப்பான். அவனுக்குள்ள அந்த மனசுங்கிற ஒருத்தன் இருக்க மாட்டான். எனக்கு அவனை மனசனை பார்க்கணும், அதுதான் இதெல்லாம். நீ நான் எங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு அது போதும். சரி ஜங்குக், நீ என்னமோ சொல்கிற, ஓகே சரி, நீ டைமுக்கு சாப்பிடு. நான் சண்டே உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கையும் கால் கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் தியாங்கோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு மாதிரி
டியரி ஐஸோட சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனோட அந்த குட்டியாக வளர்ந்த வயிற்றை தொட்டு பார்த்துட்டு, இப்போது இந்த பக்கம் தியாங்க்கு நைட்டெல்லாம் தூங்கவே முடியல. ஜங்குக் இல்லாமல் அப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. ஆஃப்டர் ஒரு 8 months ஆச்சு. இப்போ வரைக்கும் தியாங் தேடலைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தியாங்க்கும் ஜிமின்க்கும் மட்டும்தான் தெரியும் தியாங் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான், அவனை எங்கெல்லாம் தேடுறான்னு. ஆமாண்டா, தியாங் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி எதுவுமே கண்டுக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இருந்திருப்பான். ஆனால் அப்படியே டேஸஸ்லாம் போக போக அவனும் ஜங்குக்கு மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவனுக்கு அவன் குழந்தைய பார்க்கணும், ஜங்குக்கு பார்க்கணும், அவன்கிட்ட சாரி சொல்லணும். அது மட்டும்தான் தேடாத இடமே இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் யோங்கிக்கிட்ட கேட்கணுன்னு அவனுக்கு தோணலை. ஆனால் எல்லா இடத்துலையும் தேடுறான். ஜிமின்கிட்டையும் யோங்கி சொல்லலை. இவன் தேடுற விஷயமும் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு இவங்களும் யார்கிட்டையுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட், ஓகேடா, அந்த நைட் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்டா.